வணக்கம் ஓவியா. தமிழக சட்டசபையின் பதவிக்காலம் விரைவில் முடிவடைய உள்ளது. குறிப்பாக அடுத்த சட்டசபைக்கான தேர்தலை அடுத்த ஆண்டு மே மாதத்துக்குள் நடத்தி முடிக்க வேண்டும். மேலும் சட்டசபை தேர்தலுக்கான ஏற்பாடுகள் தேர்தல் கமிஷன் தொடங்கிவிட்டது. இது ஒரு புறம் இருக்க, அரசியல் கட்சிகள் முழுவீச்சில் தேர்தலுக்கான பணிகளை தொடங்கி இருக்கிறது. அதன்படி தற்போதைய சூழலில் திமுக, அதிமுக, தவேக ஆகிய 3 கட்சிகளின் தலைமையிலும் நாம் தமிழர் கட்சி தனித்தும் என 4 முனை போட்டி இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தமிழக திமுக ஏற்கனவே தனது கூட்டணியில் உள்ள காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள், மதிமுக உள்ளிட்ட சில கட்சிகளுடன் இணைந்து வரும் சட்டசபை தேர்தலை எதிர்கொள்ள உள்ளது. அதன்படி தேர்தல் பணிகள் திமுகவை பொறுத்தவரை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உடன்பிறப்பேவா என்று கட்சி நிர்வாகிகள் சந்தித்து நிகழ்ச்சியை நடத்தி வருகிறார். மேலும் வரவிருக்கும் தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கை தயாரிக்க குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவின் முதல் கூட்டம் MP கனிமொழி தலைமையில் இன்று கூடியுள்ளது. குறிப்பாக சென்னை அண்ணா அறிவாலயத்தில் தொடங்கிய இந்த கூட்டத்தில் TKS இளங்கோவன், வர்த்தகர் அணி துணைத் தலைவர் அமைச்சர் கோவை செழியன், சொத்து பாதுகாப்பு குழு செயலாளர் அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன், தகவல் தொழில்நுட்ப அணி செயலாளர் அமைச்சர் TRP ராஜா என 12 பேர் உள்ளிட்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. அதன்படி தற்போது அனைவரும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். குறிப்பாக இந்த குழுவினர் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பொதுநல சங்கம், வணிக அமைப்புகள், இளைஞர்கள், விவசாய அமைப்புகள், தொழிலாளர் அமைப்புகள், தோழமை இயக்கத்தின் மற்றும் பொதுமக்கள் நலன் விளையும் அமைப்புகளுடன் கலந்து ஆலோசித்து தேர்தல் அறிக்கையை தயாரிப்பார்கள். மேலும் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பொதுமக்கள் உட்பட பல்வேறு தரப்பினரை சந்தித்து தேர்தல் அறிக்கை தயாரிப்பது தொடர்பாக முதல் ஆலோசனை கூட்டம் ஆனது இன்று சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக வரும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான திமுக தேர்தல் அறிக்கையின் மூலம் என்னென்ன வாக்குறுதிகளை அறிவிக்கலாம் என்பது குறித்தும் ஆலோசனை நடைபெற்று வருகிறது. ஓவியா.